நீங்க சின்சியரா பண்ணீங்கன்னா நீங்களும் மேல வரலாம். எவ்வளவு பெரிய இடத்துக்கு வரீங்க, மெரிட் கிடையாது. எத்தனை பேர் வேணா பிரான்ஸ் வரலாம், எத்தனை பேர் வேணா டியூசிடி வரலாம், பிஎம்சிஎம் வரலாம், எத்தனை பேர் வேணா வரலாம். இத்தனை 50 பேர் தான் வரணும், 20 பேர் தான் வரணும், எந்த ஒரு சீலிங் கிடையாது, லிமிட் கிடையாது, மெரிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வர 20 பேர், ஃபர்ஸ்ட் வர 50 பேர், அப்படி கிடையாது. பட் உங்க கம்பெனில வந்து நீங்க மேனேஜர் ஆக முடியுமா? மேனேஜர் போஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு. 10 பேர் 20 பேருக்கு குவாலிட்டி இருக்கு. 10 பேர் 20 பேர் வர முடியுமா? பட் இங்க 10 பேர் 20 பேருக்கு டியூசிடி குவாலிட்டி இருக்கு. வர முடியுமா? முடியாதா? அதாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் வருமானத்துக்கு தாங்க வெளியே போராடிட்டு இருக்கோம். பணத்துக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நம்மளோட மேக்ஸிமம் டைம் எதுக்கு கொடுக்குறோம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க எனக்கு வந்து ஒரு சிலரை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே வந்து டவுட்டா இருக்கும். நம்ம தான் வந்து பணம் நமக்கு நம்ம லைஃப்க்கு தான் தேவை. இவங்களுக்கெல்லாம் காய்கறி, வீட்டு வாடகையில வந்து இவங்களுக்குலாம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. இவங்களுக்குலாம் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? லைஃப் எப்படி இவங்க இவ்வளவு அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருக்காங்க? என்ன எதாவது எப்படி வாழ்றாங்க? ஒரு சிலர் அவ்வளவு அசால்ட்டா இருப்பாங்க. எப்படி இவங்களாம் வந்து என்ன பண்றாங்க? நமக்கு மட்டும்தான் இது தோணுதா? இல்ல நம்ம தான் ஏதாவது பிரச்சனையா? நமக்கு இருக்கிற ஆர்வம் ஏன் இவங்களுக்கு இல்ல? சீரியஸ்லி நான் பல டைம் திங்க் பண்ணிருக்கேன். பணம் எல்லாருக்குமே தேவைங்க. பணம் இருந்தாதான் நம்மள மதிப்பாங்க. பணம் இருந்தாதான் நம்ம லைஃப் மாறும். இல்லைன்னா வாழலாங்க. எப்படி பணமே இல்லாம எது வேணாலும் வாழ்றவங்க எப்படி வேணா வாழலாம். பட் நான் இப்படி வாழணும் முடிவெடுத்து நீங்க வந்து அதுக்காக ஓடணும். சும்மாலாம் எதுவுமே கிடைக்காது. முடிவு பண்ணுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க. முடிவெடுத்து உங்க லைஃபை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுங்க. பண்ணலாமா? இல்லையா? ஒரு சிலர் இன்னமும் உங்க மேல டவுட் இருக்கு மாதிரி தெரியுது. பண்ணலாமா? பண்ணலாமா?